புதுசா யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா யூடியூபோட புது மானிடைஸ் அப்டேட் பத்தி தெரியாம நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண வேணாம். இது யூடியூப்ல கொண்டு வந்திருக்க புது அப்டேட்னு சொல்றதை விட புது ரூல்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா புதுசா சேனல் கிரியேட் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லாம ஆல்ரெடி சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பெரிய சிக்கலை வந்து இது ஏற்படுத்தி இருக்குது. அப்படி என்னதான் யூடியூப் மானிடைசேஷன்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வணக்கம், இது உங்க தமிழ் வாட் சிவா சேனல். நான் உங்கள் சிவா. யூடியூப்ல நியூவா மானிடைசேஷன்ல கொண்டு வந்திருக்கிற அப்டேட் என்னங்கிறத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா நீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஏஐ வீடியோ. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஏஐ வீடியோ வந்து போட்டிருந்தீங்கனாலும் இல்ல நியூவா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏஐ வீடியோ நீங்க போறதா இருந்தாலும் இந்த அப்டேட் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ வந்து ஏஐயில் போட்டிருப்பாங்க. அது முழுக்க ஏஐ கண்டென்ட் அண்டு வாய்ஸ் ஓவர் எல்லாமே வந்து ஏஐயில் கொடுத்துருப்பாங்க. அவங்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிடைஸ் ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியும் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அதாவது ஜூலை 15க்கு அப்புறம் ஏஐயில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஏஐயில் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் வந்து உங்களோட தான் இருக்கணும். அப்படி இல்லை வாய்ஸ் ஓவர் நீங்கள் ஏஐயில் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ கண்டென்ட் வந்து உங்களோட தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு வீடியோவுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு காமெடி வீடியோவாக இருக்கட்டும், மீம் வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோவுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஜஸ்ட் சும்மா அவங்க உட்காந்துட்டு மண்டையை ஆட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இனிமேல் ரியாக்ஷன் வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வீடியோவுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோ, அதாவது நீங்கள் பண்ணுற அந்த ரியாக்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மானிடைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு ஷோ. நிறைய பேர் வந்து ஸ்லைடு ஷோ, அதாவது பிக்சர்ஸு இல்லைன்னா இமேஜஸ் இதெல்லாம் போட்டு பேக்ரவுண்டில் வந்து ஏஐ வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்லைட் ஷோ வீடியோ போட்டு ஏஐயில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சேனல், அதாவது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மானிடைஸ் ஆகாது. ஸ்லைட் ஷோ கொடுத்து நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து உங்களோட ஓன் வாய்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து மானிடைஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட், இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து நம்ம மியூசிக் அப்படி இல்லைன்னா சாங்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம ஷார்ட்ஸில் வந்து சாங்ஸ் அல்லது மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மியூசிக் இல்லைன்னா அந்த சாங்ஸோட காப்பிரைட் ஓனருக்கு உங்களோட ரெவென்யூலேருந்து பாதி இன்கம் வந்து அவங்களுக்கும் ஷேர் ஆகிற மாதிரி இந்த நியூ அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் யூடியூப் மானிடைஸில் நிறைய புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாக்ஸ் வீடியோஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாக்ஸ் வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரோல் அப்படி இல்லைன்னா மீம்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து மூவிஸ் அப்புறம் வெப் சீரிஸை வந்து எடிட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இது இல்லாமல் ரிப்பீட்டட் கண்டென்ட்டு, அப்புறம் ரிப்பீட்டட் டெம்ப்ளேட், அதாவது ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் ஒரு 2-3 வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான புது ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப் இதிலிருந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்ல வராங்க. நீங்கள் பண்ணுற வீடியோ வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட சேனல் வந்து மானிடைஸ் ஆகும். இந்த நியூ அப்டேட்னால புதுசாக சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி, அதாவது ஜூலை 15க்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ அப்டேட் வந்து அப்ளை ஆகிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஐ வீடியோ ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாலோ ஏஐ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாலோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் ஆயிருச்சு. யூடியூபோட இந்த புது மானிடைஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வீடியோ போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.